ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நிலையுள்ள நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா, நான் அகில உலக நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகரை பற்றி போன வீடியோ எல்லாரும் தெரியும். திவாகர் கைது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தோம். இப்போ திவாகர் அவர்கள் வெளியே வந்துட்டு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நம்ம நடிப்பு அரக்கன் டாக்டர் வாட்டர்மலன் சார் திவாகர் அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பிரச்சனை பண்ணி அவங்க வந்து கடைசியில் அவங்ககிட்ட 1 லட்ச ரூபா வந்து ஒரு கேட்டதாகவும் அதுக்காக வந்து கைது பண்ணதாகவும் வண்டியில் ஜீப்பில் ஏற்றி போனதில்லை தெரியும். ஆனால் இது திவாகர் அவர்கள் வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து போலீஸ் அழைச்சிட்டு போனாங்க, நான் ஜட்ஜையா முன்னாடி நின்று எனக்கு உடனே ஜாமீன் கொடுத்துட்டாங்க, நான் 5000 ரூபா கட்டி வெளியே வந்துட்டேன் ஜாமீனில், என்ன கைதே பண்ணலை அப்படிங்காங்க. இப்போ நான் திவாகர் அவர்களை உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கைது பண்ணாமல் தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்களா? இது எந்த ஊரில் ஒரு இது எனக்கு தெரியல திவாகர் அவர்களே. என்னவோ ஏதோ ஒரு கெட்ட நேரம் உங்களுக்கு ஆகிப்போச்சு. இனிமேலும் திருப்பி நீங்கள் இந்த மாதிரி தவற பண்ணிட்டு நான் நடிப்பு அரக்கேன், இந்த யூடியூப் சேனலில் இன்டர்வியூ போகிறேன், இங்கே போகிறேன்னு நீங்கள் எவனும் உங்களை கூப்பிட மாட்டான். நீங்கள் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாதப்பறம் உங்களை எவனும் கூப்பிடவும் மாட்டான். எந்த யூடியூப்பும் உங்களை கூப்பிடவும் செய்யாது, சரியா? அதனால் வந்து சும்மா நடிப்பு இருக்கேன் அதான் இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் டாக்டர் தொழிலை பாருங்கள், பிசியோதெரபிஸ்ட் அந்த தொழிலை பாருங்கள். நல்ல உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனையை தேடி போகாதீங்க. அதுக்கப்புறம் திவாகர் அவர்களே ஒரு விஷயம் கேட்கணும், உங்களை போலீஸ் கைது பண்ணலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உங்கள் மூஞ்சிலாம் இப்படி வீங்கின மாதிரி புசுன்னு இருக்கு? என்னன்னு தெரியல. ஒருவேளை ஜெயிலுக்கு போலீஸ் வந்து கூட்டு போகணும், எதுவும் உட்காந்து அழுது மூஞ்சி வீங்கிட்டனோ தெரியல. சரி, எதுக்கும் உடம்பு பார்த்து தேத்திக்கோங்க, சரியா? திவாகர் அவர்களே சொல்லிவிட்டேன். ரைட் நம்பர்ல திவாகரை வந்து கைது பண்ணி வெளியே விட்டுட்டாங்கன்னா, கைதே பண்ணலையாம். ஆமாம், பையனை கட்டிட்டு வெளியே வந்துட்டாராம். ரைட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.